ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வழியா கடையை போட்டாச்சுப்பா. எப்பா, கடையே போட முடியல, கையில காசையே நிக்க மாட்டேங்கி. இன்னைக்கு அவ்வளவு லெக் பீஸையும் வித்து இன்னைக்கு காசு ஆக்கிற வேண்டியதுதான். ஒரு லெக் பீஸ் பேசாம 100 ரூபாய்க்கு கொடுக்கலாமா 150 ரூபாய்க்கு கொடுக்கலாமா? சரி 100 ரூபாய்க்கு கொடுப்போம். என்னப்பா ஒரு ஈ காக்கா கூட இல்ல, பேசாம கூவி ஆட்களை கூப்பிட வேண்டியதுதான். லெக் பீஸு லெக் பீஸு சிக்கன் லெக் பீஸு வாங்கம்மா வாங்க. லெக் பீஸ் வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், நல்லா மசாலா போட்டு நல்லா வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா சில்லிய தின்னு, கோழி காலு ருசியா இருந்தா லெக் பீஸ தின்னு. வாங்க வாங்க கடைக்கு வாங்க, இந்த சின்ன பொண்ணு கடைக்கு வந்து தின்னுட்டு போங்க. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு லெக் பீஸ் செஞ்சு வச்சிருக்கேன். பாரா சின்ன பொண்ணு கடையை போட்டா போலயே. இன்னைக்கு போய் ஓசியில 2 லெக் பீஸ் தின்னுட்டு வந்துட வேண்டியதுதான். லெக் பீஸ் தான் வறுத்து கிடக்க நினைக்கேன். அப்படியே போவோம். ஏ சின்ன பொண்ணு, என்னடி ரொம்ப நாள் கழிச்சு கடை போட்டிருக்க போலயே. ஆமாடி, வேற கடை போட விடுறீங்களா? அங்க போவோம் இங்க போவோம் சொல்லிட்டு கடைசியில கடையே போட முடியல, கையில காசு நிக்கல, அதான் இன்னைக்கு கடையை போட்டோம்ல. அப்படியா சின்ன பொண்ணு, வாசனையே ஆளை தூக்குதே. என்னடி லெக் பீஸ் அடி வறுக்க? பார்த்தா எப்படி தெரியுது, நல்ல கோழி காலு தான் வறுத்து வச்சிருக்கேன், வேணுமா? ஏ சின்ன பொண்ணு, திங்கிறதுக்கு தானே வந்திருக்கேன், ஒரு லெக் பீஸ் எடுத்து தாடி. அடியே 100 ரூபா பத்துக்க ஒரு லெக் பீஸ், காசை தந்துட்டு லெக் பீஸ் மேல கைய வை. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? கொஞ்சம் சாஃப்டா சொல்றேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஏற்கனவே 400 ரூபா பேலன்ஸ் நிக்கு பத்துக்க. என்னது 400 ரூபாயா? என்ன நொன்னது 400 ரூபாயா? என்ன போன டைம் தின்னதெல்லாம் மறந்து போச்சோ? நல்லா வந்து நல்லா தின்னுட்டு போனல, காசு யாரும் உங்க தாத்தனை வந்து தருவான். ஒழுங்கா அந்த பழைய காசு எல்லாம் பழைய பாக்கி எல்லாம் எடுத்து போய் பத்துக்க. என்ன சின்ன பொண்ணு, நம்ம எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கடன் வச்சு காசு கேப்பியா? ஏடி இந்த ஃப்ரெண்டு எல்லாம் வெளியே தான் பத்துக்க. நான் வந்து கடை போட ஆரம்பிச்சிட்டேன்னா கரெக்டா இருப்பேன் பத்துக்க. ஒழுங்கா காசை எடுத்து வை. லெக் பீஸ் மேல கைய வச்சா டெட் பாடி ஆயிரம் பத்துக்க. ஏமா ஓவரா தான் எடுக்கறாப்பா. ஓசியில தின்னுறலான்னு வந்தோம், இன்னைக்கு விடமாட்டா போலயே. சரி காசை கொடுப்போம், இல்லைன்னா விடமாட்டா. ஏ சின்ன பொண்ணு, இந்தாடி காசு. அப்படி வா வலிக்கு, என்ன நேரமும் ஓசிலேயே திங்களான்னு காத்து கிடப்பா போல. சரி ஓவரா பேசாத, இந்த காசு வச்சிருக்கேன் வேறன்னு. என்னடி 100 ரூபா கம்மியா இருக்கு? சரி விடு சின்ன பொண்ணு, இனிமே நாளைக்கு வரும்போது மிச்ச காசு தாரே, ஒரு லெக் பீஸா. சரி இந்தா எடுத்துக்க. ஏ சின்ன பொண்ணு சீக்கிரம் தாடி, நல்லா சுட சுட போட்டுதா. ஆல்ரெடி சுட்டதை எடுத்து தந்துடாத. ஏடி இப்ப தாண்டி உங்க கண்ணு முன்னாடி தானே சுட்டுட்டு இருக்கேன், அதை தான் எடுத்து போடுறேன், இந்த தின்னு. ஏய் அப்பா, என்ன வாசமா இருக்கு. ஏமா நாங்களாம் வீட்டுல செஞ்ச அந்த வாசனையே வர மாட்டேங்குது, நீ செஞ்சா மட்டும் என்ன வாசமா இருக்கு. ஆமா, கண்டது கலியன்னு அவ்வளவு மசாலாவும் எடுத்து போட்டா வேற வாசம் வராம என்ன பண்ணும்? அது சின்ன பொண்ணு கைப்பக்குவமே தனியடியே தின்னு நல்லா தின்னு. ஏ சின்ன பொண்ணு, இதுக்கு என்ன மசாலாடி போடுறா? எதுக்கு என்ன மசாலா போடுறதான்ட்டு இந்த சைடு கேட்டுட்டு அந்த சைடு எனக்கு போட்டி இன்னொரு கடை போடுறதுக்கா? ஒழுங்கா வாய் முடிட்டு தின்னுடி. ஏ செல்லத்தாய்க்கா வாங்கக்கோ, லெக் பீஸ் சாப்பிடுறீங்களா? நல்லா வறுத்து வச்சிருக்கேன், நல்லா முறுமுறுன்னு இருக்கும்க்கோ. ஏ சின்ன பொண்ணு, நல்ல வாசனை அடிக்கடி. வாசனையில மோப்பம் பிச்சு தாண்டி வந்தேன். என்ன ஒத்தரோசா, அதுக்குள்ள ஒரு பிளேட் முடிக்கிட்ட போலயே. எக்கோ இப்பதாங்க வாங்கி வச்சிருக்கேன், நல்ல டேஸ்டா இருக்குக்கோ. வாங்கக்கோ, நீங்க ஒரு பிளேட் வாங்கி தின்னு பாருங்க. சரிடி வாங்கிட்டா போச்சு. சரி ஒரு பிளேட் தா. எவ்வளவு ஒரு லெக் பீஸ்? எக்கோ 100 ரூபாக்கோ ஒரு பிளேட்னு வாங்கினீங்கன்னா 250 ரூபாக்கோ 3 லெக் பீஸ் வச்சு தருவேன். வேலை என்னடி அதிகமா சொல்றா? ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டியே? உங்க வீடு தேடி வந்து நல்லா வறுத்து தந்துட்டு இருக்கேன், வேலை அதிகம். இங்கே பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் போய் பாருங்க, ஒரு லெக் பீஸ் 500 ரூபா 600 ரூபாய்க்கு கொடுக்க வேணா, 100 ரூபாய்க்கு தானே தரேன். சரிம்மா, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி ஒரு பிளேட் தா. இந்தாங்கக்கோ. நல்ல வாசனையா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, நான் வீட்டு போற நேரத்துல இன்னொரு பார்சல் கட்டி தாடி, என் பிள்ளைகள் கொண்டு போய் கொடுக்கேன். சரிக்கோ ரொம்ப சந்தோஷம். ஏ ஒத்தரோசா இன்னொரு பிளேட் வேணுமாடி? ஏ சின்ன பொண்ணு, இதுவே போதண்டி, வயிறு ஃபுல்லா இருக்கு. நான் ரெடி தான் வரவா அண்ணே, நான் இறங்கி வரவா. ஏ இழுவே, நீ வரைய வேண்டாம், மூடிட்டு அங்கேயே இரு. ஏ சின்ன பொண்ணு, என்னடி லெக் பீஸ்லாம் வறுத்துட்டு இருக்கா? நல்ல வாசனை வேற அடிக்கடி. அப்படி ஒரு பிளேட்டை தூக்கி போடு. பிளேட்டை தூக்கி போடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லெக் பீஸ் 100 ரூபா பத்துக்க. காசை தந்தியன்னா கரெக்டா எத்தனை லெக் பீஸ்னாலும் சுட்டு போடுறேன், தின்னுங்க. ஏ சின்ன பொண்ணு, அதெல்லாம் கரெக்டா காசு தந்துருவேண்டி. ஒரு பிளேட்டை போடு, திங்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். சரிடி, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்கா? உன் கூட ஒரு முட்டா பீஸ் வருமே, ஒரு மொரட்டு பீஸ் உருன்னு இருக்குமே, அந்த பீஸ் எங்க? அவ இங்கதான் எங்கேயா சுத்திட்டு கிடப்பா. அவளெல்லாம் நான் பாக்கல. வாசம் அடிச்ச உடனே நினைச்சேன் சின்ன பொண்ணு கடையை போட்டா போலன்ட்டு. சரி அதான் வந்து தின்ட்டு போயிருவோன்ட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். சரி செல்லத்தாய்க்கா, என்ன என்னக்கா இப்படி என்னங்கிய கோமா சொல்ற மாதிரி வேற சொல்றியே? என்னக்கா அன்னைக்கு தண்ணி பம்பல நடந்தது இதெல்லாம் மனசுல வச்சுட்டா இருக்கியே? ஆமா இவ பண்ண வேலைக்கு உடனே மறக்கும் பாரு. எம்மா அடுத்தவ பேச்ச கேட்டுதானே அந்த ஆட்டம் ஆடுனா, வேற என்ன இப்போ? ஆமாக்கோ, நல்லா கேளுங்க. ஏ உத்தரசா, இதான் சாக்குன்னு நீ மூட்டி விடாத பத்துக்க. எக்கோ அன்னைக்கு அந்த முனியமா பேச்ச கேட்டு, அந்த பைத்தியம் பேச்ச கேட்டு கடைசியில் அப்படி பண்ணிட்டாக்க. சாரிக்கோ, எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீக்கோ. ஆமா நாங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா, இவ முனியம்மா சொல்றதை கேட்டுட்டு.
எக்கோ ஏ எருமை எருமை ஏன் அப்படி கத்துறா? எக்கோ அங்க பாருக்கோ லெக் பீஸ் அந்தரத்துல நின்னுட்டு இருக்கு. என்னது அந்தரத்துல நின்னுட்டு இருக்கா? என்னதுடி? எக்கோ அதான் அந்த சின்ன பொண்ணு கோழி பொரிக்க பத்தில கோழி கால் அது பாருங்க எப்படி நின்னுட்டு இருக்குன்னு. என்னது கோழி கால் அந்தரத்துல நிக்குதா? ஏ கொடுமையே, இது என்ன இப்படி நின்னுட்டு இருக்கு? ஏ உத்தரசாய செல்லதேக்கு அங்க பின்னாடி திரும்பி பாருங்க. ஏ அம்மா இது என்ன இப்படி நின்னுட்டு இருக்கு? எக்கோ பாத்தியலாக்கோ? ஏ சின்ன பொண்ணு நவுறுதுடி, என்னடி இப்படி நிக்குது? ஐயே எக்கா என்கிட்ட எக்கா கேக்கியே, எனக்கு வேற பயமா கிடக்கு. எனக்கு என்னன்னே தெரியல, இப்படி விசித்திரமா நடக்குது. எக்கா அந்த கோழி காலந்து பாருங்க, எண்ணெயில தாங்க கடந்து அது எப்படி கால வந்து நிக்குது. ஏ அம்மா அடியாத்தி அடியாத்தி, ஏ சின்ன பொண்ணு என்னடி பண்ணி வச்சிருக்க? ஏதாச்சும் மேஜிக் எதுவும் பண்றியா? வாயில நல்லா வந்துற போது மேஜிக் ஆகுது இதாவது. அட போடி அடியாத்தி, என்ன பிளேட்ல இருந்து ஒவ்வொரு காளி காலா நவுண்டு நவுண்டு போகுது. ஐயோ யாருமே கண்ணுக்கு படல, என்ன ஒவ்வொரு கோழிக்காலா மேல வந்திருக்கு? அடியாத்தி அது பொரிச்ச கறியா இருந்தாலும் பரவாயில்லக்கோ, பச்சை கறிக்கோ பச்சை கறி பேய்னாக்கோ திங்க ஒரு வேளை பங்களா கறி. எக்கோ வண்டா போலக்கோ பாருங்கக்கோ. என்னது பங்களாக்காரியா? அவதான் இப்ப வர்றதே இல்லையடி. ஏ இழுவே, அவ நைட்டு தாண்டி நம்ம வீட்டுக்கு தாண்டி வர்றதில்ல, மத்தபடி வெளியே ஊருக்குள்ள சுத்திட்டு தாண்டி கிடக்கா. என்னங்கடி நீங்க புதுசு புதுசா கதை சொல்றிய? ஏ அம்மா எப்படி பச்சை கறிய திங்குது பாரு. என்னடி கறி விட்டு அந்த இடத்துல தொங்குது, பார்த்தாலே வயித்த கலக்குதடி. எக்கோ பயமா கிடக்குக்கோ. ஏ சின்ன பொண்ணு அங்க நிக்காதடி, இங்க வந்துருடி. ஏ ஆத்தி நான் என்ன பண்ணுவேன்? இவ போயிட்டான்னு நினைச்சு நிம்மதியாலா இருந்தேன். இப்போ என்ன இப்படி வந்து நம்மள பயம் காட்டிட்டு கிடக்கா? எக்கோ அங்க பாருக்கோ, தட்டு நவுறுது. ஏ இழுவை எதுக்கடி கத்தி தொலைகிறா? நானும் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். ஏ சின்ன பொண்ணு பேய்க்கு ஒரு வேளை பசிச்சிருக்குமோ என்னடி, தட்டோட தூக்கிட்டு திங்குது. ஏ உத்தரசா அதாண்டி எனக்கும் தெரியல. ஐயோ என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியலையே, இப்படி அள்ளுக்கு கிளம்புதே. இந்த பங்களாக்காரி நம்மள போட்டு ஏன் இப்படி பண்றா? ஐயோ இனிமேட்டு வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணும் போலயே. முதல்ல என்னடானா வீட்டுக்குள்ள வந்து தொல்லை பண்ணான்னு ஒரே தெருவுலயே கிடந்து தெருவுலயே சுத்திட்டு கிடந்து, இப்ப என்னடானா வர்ற போற இடத்துல எல்லாம் வம்பு பண்ணிட்டு நிக்காளே. எக்கோ என்னக்கா பாத்துட்டே இருக்கிய? ஐயோ எனக்கே பயமா இருக்கு, வேற நான் என்னடி பண்ணுவேன்? தட்டெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு இருக்கு. பேசாம இடத்த விட்டு ஓடிடுவோண்டி, இல்லனா அது தின்னு மீந்து போனது நம்மள தின்னு போடும்டி. ஒருவேளை அதுக்கு பத்தலன்னு வச்சுக்கீங்க, நம்ம கைய கால உடைச்சு தின்னாலும் தின்னு போடும். வாங்கடி. என்னக்கா சொல்றியே? நம்ம கைய கால பிச்சு திங்குமா? ஐயோ எக்கா ஓடிடுவோம்க்கா, எடு ஜூட்டு. ஏ செல்லாத்தா மாரியாத்தா, எங்களை காப்பாத்து ஆத்தா. இன்னைக்குதான் கடை போட்டேன், இப்படி போச்சே. ஐயோ கையில காசு இல்லைன்னு கடை போட்டது ஒரு குத்தமா, அதுக்குள்ள இந்த பங்களாக்காரி வந்து கடையை காலி பண்ணி விட்டாளே. அம்மா மூச்சு வாங்குதே. ஏக்கோ இந்த பங்களாக்காரி நம்மள விடமாட்டா போலையேக்கோ, போற வர இடம்லாம் நம்மள தொல்லை பண்றாளே. ஐயா அந்த பங்களாக்காரி போயிட்டான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தனே, இப்ப வந்து இப்படி நிக்காளே. ஏ செல்லத்தாயக்கோ ஏக்கோ. ஏ ஒத்தரோசா ஒழுங்கா இருடி, ஏடி ஒரு வழியா காக்கா வலிப்பு வந்துட்டே போது, பயந்து சித்துறாத. ஏடி நானாடி ஆட்டுறேன், அதுவா ஆடுதடி காக்கா வலிப்பு வந்த மாதிரி. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. எக்கோ ஒருவேளை நைட்டு வீட்டுக்கு வந்துருமோ? அட மூதேவி வாய கழுவுடி. ஏடி வீட்டுக்குலாம் வரமாட்டான்னு நினைக்கேன்டி, அப்படி வரதா இருந்தா முதல்ல வந்திருப்பாள்ல. நம்ம ஒருவேளை மறந்துட்டு நான் நினைக்கேன், சும்மா ஊருக்குள்ள சுத்திட்டு கிடப்பான்னு நினைக்கேன். என்ன பண்ணன்னு தெரியலையே. என்னக்கா ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி சும்மா ஊருக்குள்ள சுத்திட்டு கிடப்பாங்க, நம்மளுக்கு இங்க அள்ளு விடுதே. ஐயோ என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையே. அப்படியே ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாம் பிளாங்க் ஆயிட்டடி. ஏன் சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் உமர் பரக்கத், ஹாய் கவின் நிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் பூஜா, ஹாய் நிலா, ஹாய் மகிஷாலினி, ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் தனுஷ்கா, ஹாய் ஹேமானந்த், ஹாய் ஹரிஹரன், ஹாய் நாகராணி, ஹாய் பூர்ணி, ஹாய் சோபனா, ஹாய் பிரகாஷ், ஹாய் காவ்யா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் ராதிகா, ஹாய் ஸ்ரீ, ஹாய் எலேனா, ஹாய் ஜெயசாமி, ஹாய் தர்மராஜ், ஹாய் சிவதர்ஷன், ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் இந்து, ஹாய் இசைகலா, ஹாய் மகா, ஹாய் கவிதா, ஹாய் கௌசல்யா, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் ஆல்யா, ஹாய் மோஸ்லின், ஹாய் தயாம், ஹாய் தஸ்லீம், ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மல்லிகா, ஹாய் சுதா, ஹாய் கவியரசன், ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் சித்துமா, ஹாய் மோகிமா, ஹாய் புவனா, ஹாய் அருண், ஹாய் லட்சுமி,
ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் சந்திரா, ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் பகவதி, ஹாய் சுந்தரம், ஹாய் சுதனேஷ், ஹாய் செவ்வந்தி, ஹாய் பிரண்யா, ஹாய் பாக்கியலட்சுமி, ஹாய் சசி, ஹாய் பிரியா ஆறுமுகம், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் அருள் ஜோதி, ஹாய் ரேவதி, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் செல்வ விக்னேஷ், ஹாய் தீபா, ஹாய் சண்முகம், ஹாய் ராகுல், ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் ராஜலக்ஷ்மி, ஹாய் பிரணீத், ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.